அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம். மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. டொரண்டோ நேரம் தற்போது 9:02 PM அண்ட் டொரண்டோவின் வெதர் 15 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவதாக டாப் ஆஃப் தி இயர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது பில் C-47 என்கின்ற வரவு செலவு திட்ட சட்டமூலத்தை தாமதப்படுத்தும் முயற்சியில் கன்சர்வேட்டிவ் லீடர் பியர் பாலிவேர் பங்கு பெற்று வந்தார். அண்ட் இருப்பினும் இந்த திட்டம் இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ இதை பற்றிய மேலதிக விவரங்களை இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோ குத்தகை ஒப்பந்தம் பற்றி SFG Paralegal Servicesல இருந்து செல்வகுமார் பகிர்ந்திருக்கின்றார். ஸோ அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கனடாவை பொறுத்த வரைக்கும் காட்டுத்தீயால் கனடா பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அது பற்றியும் மேலதிக விவரங்களை இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ டாப் தியர் செக்மெண்ட்டில் முதலே சொன்ன மாதிரி பார்க்க இருப்பது பில் C-47 என்கின்ற வரவு செலவு திட்ட சட்டமூலத்தை தாமதப்படுத்தும் முயற்சியில் கன்சர்வேட்டிவ் லீடர் பியர் பாலிவேர் ஈடுபட்டு வந்திருந்தார். பார்த்தோம் என்றால் இந்த திட்டத்தை டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரான ஃப்ரீலாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் ஏப்ரல் மாதத்தில். அண்ட் இந்த திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பிறகு இதை பற்றி கன்சர்வேட்டிவ் லீடர் பியர் பாலிவேர் அவருடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்திருந்தார். இவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இந்த திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதிலிருந்து கனடாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் மற்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் டெப்ட் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் கனடா அவர்களுடைய பெஞ்ச் மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 4.75% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றார்கள் என்பதையும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அவருடைய முயற்சிகள் இந்த திட்டத்தை தாமதப்படுத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டாலும் இன்று இந்த திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஸோ பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. பார்த்தோம் என்றால் மொத்தமாக 177 வாக்குகள், இதில் 146 வாக்குகளுடன் இந்த பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த பில்லுக்கு லிபரல் பார்ட்டி சார்ந்தவர்கள் மற்றும் NDP பார்ட்டியை சார்ந்தவர்கள் தங்களுடைய சப்போர்ட்டை தெரிவித்திருந்தார்கள். அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அண்ட் குபைக்குவா பார்ட்டியை சார்ந்த MPs அவர்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள் இந்த பில்லுக்கு. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர் பியர் பாலிவேர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம்.
First of all, our thoughts are with the people suffering from the forest fires across the country. Conservatives are calling for a stronger federal coordination and action plan to respond to these types of fires. We believe that the federal government can do more to coordinate provincial assets, to have more federal assets, and to have better reaction the next time a fire like this happens. And I have here with me my Shadow Minister of Emergency Preparedness, Dane Lloyd, to answer more questions on our call on the government in that regard. Yesterday I spoke for 4 hours to stop the inflationary tax hiking Trudeau budget. Now, I did this not just because I disagree with the irresponsible overspending that has caused the inflation. I've long believed that. But because I believe we're headed to a very serious crisis. Since the Prime Minister introduced his budget, there have been 3 major developments. One, the International Monetary Fund has identified Canada as the country most at risk of a mortgage meltdown because we have the biggest household debt of any country in the G7, $2 trillion of household debt. In fact, our households have as much debt as the entire GDP combined. Second, inflation is now again on the rise, something the Prime Minister promised was not going to happen. He claimed inflation was just going to fall. Now it's rising. I'm surprised when you pour tens of billions of dollars more of spending into the economy, you get more inflation. And third, the unexpected increase in interest rates that is going to be another uppercut to overly indebted Canadians who already can't afford their bills. I want you to think about this for a second. If you have a family that's paying $3,000 a month on mortgages, and they experience what the Bank of Canada projects will be a 40% increase in their monthly mortgage payment, that's $1,300 a month, which is almost $15,000 a year, when half of our households don't even have $200 left in their bank account. What is going to happen over the next 3 years as all of these mega mortgages renew at these higher rates? We're going to have defaults. We're going to have mass fire sales of homes as people can't make their payment, and all they can do is put their house on the market, but there won't be anyone to buy them because no one else can afford to pay the rates either. This could be a major financial meltdown. This is not me saying it. It's the IMF. It's the Bank of Canada. And the Prime Minister has to recognize these facts have changed since he introduced his budget. And so I'm calling on him to do the honorable thing, to put aside his pride and his personal ego and cancel this budget. And he should also cancel his summer vacation. And Conservatives are prepared to work all summer long to rewrite a budget that balances budgets in order to bring down inflation and interest rates, and that cancels all increases in taxes, because Canadians cannot afford to pay more. Mr. Trudeau, people's homes, their livelihoods are more important than your political posturing. They're more important than your summer vacation. So join with us. Put partisanship aside. Let's cancel the vacations. Let's cancel the $60 billion, or $4,200 per family, in inflationary spending. And let's get to work in this House to save the houses of those Canadians who are up to their eyeballs in debt after 8 years of your government. It is the responsible thing to do. I'm going to inherit this mess as Prime Minister, but I'm going to do everything I can as Leader of the Opposition to mitigate it and make sure that we save the homes, and the financial future of our people. It's the common sense of the common people, united for our common home. Let's bring it home. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. Hero
நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு அவசியமானது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் உங்கள் வீடு, வாகனம், அலுவலகம் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்துக் கொள்ள நவீன HD கேமராக்களை குறைந்த விலையில் பொருத்திக் கொள்ளுங்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கான சரியான தொழில்நுட்பத்தில் நவீன HD கேமராக்களை பொருத்திக் கொள்ள கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. www.camsonic.com. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:12 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Home Life Future Realty Inc. செல்வா வெற்றிவேல். Conservative leader Pierre Poilievre பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். அவர் தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் Bill C-47க்கு. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்ஸை குறைப்பதாக ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் கனேடியன்ஸுக்கு. ஆனால் இருப்பினும் பார்த்தோம் என்றால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்திருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் எதிர்ப்பை தெரிவித்திருந்தாலும் பார்லிமெண்ட்டில் வந்து இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு. யூஸ்வலாக பார்த்தோம் என்றால் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லை வந்து ஒரு லெஜிஸ்லேஷனை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டியின் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ மெஜாரிட்டியின் சப்போர்ட் இருந்தால் வந்து அந்த ஒரு சட்டம் அந்த திட்டம் வந்து ஒரு பில்லாக பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த திட்டம் வந்து 146 ஓட்ஸுடன் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்க இருப்பது கனேடிய வளம்தான். இன்றைய கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது கனடாவில் காட்டுத்தீயால் வந்து பாதிக்கப்பட்டு வருகின்றோம் கனேடியன்ஸ். அண்ட் மொத்தமாக கனடாவை பார்த்தோம் என்றால் 431 ஃபயர்ஸ் வந்து காட்டுத்தீகள் வந்து எரிந்து வருகின்றது. அண்ட் இந்த காட்டுத்தீகள் வந்து 9 ப்ராவின்சஸில் அண்ட் 2 டெரிட்டரிஸில் வந்து எரிந்து வருகின்றது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த காட்டுத்தீ காரணமாக மோசமான காற்றின் தரம் மற்றும் அதிக மாசு அளவுகள் வந்து சவுதர்ன் ஒன்டாரியோ, நார்தர்ன் ஒன்டாரியோ மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, ஈவன் யூஎஸ்ஸை கூட பாதித்து வருகின்றது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக டொரண்டோவை பார்த்தோம் என்றால் 3வது நாளாக காட்டுத்தீன்ற பொல்யூஷன்ஸ் வந்து ஆக்கள் வந்து எஃபெக்ட் பண்ணி வருகின்றது. அண்ட் இந்த சிச்சுவேஷன் டொரண்டோவில் மேலும் அடிக்கடி நிகழும் என்று சொல்லி வருகின்றார்கள். கனடாவை பொறுத்த வரைக்கும் காட்டுத்தீ வந்து அதிகமாக அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கும். ஏனென்று பார்த்தோம் என்றால் கிளைமேட் சேஞ்ச் காரணமாக. அண்ட் மோசமான காற்றின் தரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ரீஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கின்றது, இல்லாட்டிக்கு கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ரெஜிஸ்டர்ட் சிட்டி ப்ரோக்ராமிங் சிட்டி ஆஃப் டொரண்டோ ஆஃபர் பண்ணுகின்ற சிட்டி ப்ரோக்ராமிங் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது. பர்டிகுலர்லி அவுட்டோர் ப்ரோக்ராமிங்காக இருந்தால் ரீஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கின்றது, இல்லாட்டி கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல்ஸும் இந்த மோசமான காற்றின் தரம் காரணமாக சில முடிவுகள் எடுத்திருக்கின்றார்கள். அதாவது ரீசஸ் வந்து இன்டோர்ஸில் மாற்றி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக் இவெண்ட்ஸ், ஸ்போர்ட்டிங் இவெண்ட்ஸ், ஃபீல்ட் ட்ரிப்ஸ், லோக்கல் இவெண்ட்ஸ் எல்லாவற்றையும் இன்டோர்ஸில் மாற்றி இருக்கின்றார்கள். இன்டோர்ஸில் மாற்ற முடியவில்லை என்றால் அதை வந்து ரீஸ்கெட்யூல் பண்ணியிருக்கின்றார்கள். டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல் மட்டுமல்ல, யோர்க் கேத்தலிக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட் மற்றும் யோர்க் ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட் வந்து அவர்களுடைய ரீசஸை வந்து இன்டோர்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கின்றார்கள் இன்றைக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வைல்ட் ஃபயர் ஸ்மோக், ஸோ காட்டுத்தீயால் இந்த வருகின்ற ஸ்மோக் காரணமாக நிறைய சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து லிங்க் ஆகியிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பார்த்தோம் என்றால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மற்றும் ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வந்து இதன் காரணமாக வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அதனால் ஹை ரிஸ்க் பீப்புள், ஸோ லிவர் டிசீஸ் இருப்பவர்கள், சில்ட்ரன், ஓல்டர் அடல்ட்ஸ், ப்ரெக்னென்ட் உமன் வந்து எவ்வளவு அவர்கள் வந்து அவுட்டோர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுகின்றார்களோ அவ்வளவு வந்து குறைப்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கும், ஒரு சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும் என்பதையும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அண்ட் ஓவராலாக இந்த சிச்சுவேஷனை பற்றி குபெக் பிரீமியர் வந்து செய்தியாளரின் சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் மற்றும் செய்தியாளரின் கேள்விகளுக்கு கொடுத்த ஆன்சர்ஸ் பற்றி இப்போது பார்க்கலாம்.
So we have today 13,500 people that have been evacuated. We think that it'll be stable in the next few days. First in Chibougamau, people at the subfer were able yesterday with 5 aircraft to contain the situation. At Lebel-sur-Quévillon, same thing. In Misticini, there was a problem of miscommunication between Subfer National and Subfer in Nord du Québec. And so far, we don't need to evacuate, but there's a risk to lose the only one road we have there. And the chief decided that he doesn't want to evacuate. It's okay. We have about the same situation in Wash-Wanipi, and the chief, Niposh, she decided to evacuate about half of her population. So, okay, and the main problem or the main concern is about Nord-Métal in Abitibi. We had 7 aircraft working to try to reduce the rhythm, the progression, but still it's worse, but still under control. And of course, the 845 people that have been evacuated will stay evacuated. And for the next few days, we unfortunately don't think that we'll be able to reintegrate the people. It's in the places that I mentioned. So, of course, Nord-Métal, but also Chibougamau, Lebel-sur-Quévillon, Misticini, Wasquanipi. So these are the main places where we're sending the people now. But we change that every hour, depending on the evolution. Yeah. So for now, to your understanding, what are the next 24 hours looking like? Stable the next 48 hours. That's what they promised me. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கரையில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:20 p.m. and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். பார்த்திருந்தோம் குபெக் பிரீமியர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றி தான். குபெக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு சுச்சுவேஷன் இருக்கின்றது அண்ட் குபெக் மாகாணம் சில இடங்களில் எவாக்குவேஷன் ஓர்டரை அமல்படுத்தியிருந்தார்கள். ஸோ அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கின்றது என்கின்ற விடயங்களை பற்றி குபெக் பிரீமியர் பகிர்ந்து இருந்தார். அது மட்டுமல்லாமல் சவுதர்ன் ஒன்டாரியோ, நார்தர்ன் ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டாவில் இருப்பவர்களாக இருந்தால் எவ்வளவு அவுட்டோர்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் இன்டோர்ஸில் இருக்கிறது தான் சேஃப் ஆப்ஷன். பட் நீங்கள் அவுட்டோர்ஸில் போக வேண்டிய கட்டாயம் இருந்தால் அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது டைட் ஃபிட்டிங் மாஸ்க் ஒன்றை அணிந்து கொண்டு வழியில் போகுமாறு. ஸோ இது பொல்யூஷனில் இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விடயமாக இருக்கும் என்பதும் அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோ குத்தகை ஒப்பந்தம் என்றால் என்ன அண்ட் அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் பற்றி SFG Paralegal Servicesலிருந்து செல்வகுமார் பகிர்ந்திருக்கின்ற விடயங்களை இப்போது பார்க்கலாம்.
வணக்கம். எனது பேர் செல்வகுமார். நான் உங்களுடன் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போவது ஒன்டாரியோ லீஸ் அக்ரிமெண்ட். ஒன்டாரியோவிலே ஒரு டெனண்டோடு ஒரு லேண்ட்லார்டு எப்படி அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வது, ஏன் அதை செய்து கொள்ள வேண்டும், அதை செய்து கொண்டால் என்ன நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களோடு கதைக்க போகிறேன். முக்கியமாக ஒரு டெனண்ட் வாடகைக்கு வரும்பொழுது அவருடன் நாங்கள் லீஸ் அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படும் அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு சில விடயங்கள் அதில் குறிப்பிடப்படும். முக்கியமாக ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு யாராவது ஒன்டாரியோவிலே ஒரு வாடகைக்கு விடும் லேண்ட்லார்ட் ஒரு டெனண்ட்டுக்கு அவர் வந்து 21 நாளைக்கு உள்ளே ஒரு ஸ்டாண்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட் கொடுக்கப்பட வேண்டும். ஏன் இதை அரசாங்கம் கொண்டு வந்ததென்றால் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவதற்கு. இதற்கு முன்பு எல்லோரும் ஒவ்வொரு விதமாக லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் சிலது விளங்காமல் இருந்திருக்கலாம், சிலது இங்கே ரெசிடென்ஷியல் டெனன்சிஸ் ஆக்டுக்கு முரண்பாடாக எழுதப்பட்டிருக்கலாம். ஆனபடியால் ஒன்டாரியோ கவர்மெண்ட் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு சொன்னார்கள், எந்த ரிட்டன் லீஸ் அக்ரிமெண்ட்டும் ஒன்டாரியோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்க வேண்டும். அதை நீங்கள் ஒன்டாரியோ கவர்மெண்ட் வெப்சைட்டிலே போய் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கூகுள் பண்ணலாம் ஒன்டாரியோ ஸ்டாண்டர்ட் லீஸ் ஃபார்ம் என்று. அதில் என்ன முக்கியமாக சொல்லப்படும் என்றால், டெனண்ட் அவரை அடையாளம் காண்பார்கள். முக்கியமாக 2 டெனண்ட் 3 டெனண்ட் இருந்தால் அவர்களை நீங்கள் அதிலே வடிவாக எழுத்துப்பிழை இல்லாமல் டெனண்ட்டை எழுதி கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே லேண்ட்லார்ட் தனது பெயரையும் தன்னை எங்கு தொடர்பு கொள்ள வேண்டும், எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை முகவரியையும் கட்டாயமாக சட்டப்படி ஒரு டெனண்ட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அதில் என்ன முக்கியமாக சொல்லப்படும் என்றால், எவ்வளவு வாடகை, அது கிளியராக தெளிவாக அதில் எழுதப்படும். எப்பொழுது இந்த லீஸ் அக்ரிமெண்ட் துவங்குகிறது, எவ்வளவு காலத்துக்கு அந்த லீஸ் அக்ரிமெண்ட் அமுலில் இருக்கும், எப்பொழுது அது முடிவடையும், எப்பொழுது டெனண்ட் அந்த ரெண்ட்டை பே பண்ண வேண்டும், அதைவிட ரெண்ட்டை விட மேலதிக செலவுகள் என்ன என்பதை பற்றி அதில் குறிப்பிடலாம். டெனண்ட் ஹைட்ரோ கட்ட வேண்டுமா, டெனண்ட் கேஸ் கட்ட வேண்டுமா, டெனண்ட்டுக்கு பார்க்கிங் இருக்கிறதா, டெனண்ட் அதிலே ஸ்மோக் பண்ண முடியுமா என்பதான விடயங்களை நீங்கள் அதிலே எழுதி கொள்ளலாம். அதைவிட முக்கியமான ஒன்று, அதில் சொல்லப்படும் ஒரு clause, landlord and tenant agrees to give and receive notices by email. இது இந்த காலப்பகுதியிலே மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏனென்றால் நாங்கள் அப்பொழுது ஒரு பின்னுக்கு ஏதாவது ஒரு பிணக்கு லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் வந்தால் நாங்கள் அந்த லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட் நோட்டீஸஸை இமெயில் மூலம் அனுப்பி பரிமாறிக்கொள்ளலாம். இது காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் எங்களுக்கு சுலபமாக இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக கவனமாக எழுத வேண்டும். அதில் கடைசியாக 2 பேரும் கையெழுத்து போட்டுக்கொள்ள வேண்டும். இதை போட்டுக்கொண்டு டெனண்ட்டுக்கு ஒரு பிரதியை, அதாவது ஒரு காப்பியை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த புது சட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு டெனண்ட் வந்தால் அவருக்கு 21 நாளைக்கு முதல் நீங்கள் அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை டெனண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் டெனண்ட் 1 மாத ரெண்ட்டை உங்களுக்கு தராமல் வைத்திருக்கொள்ளலாம். அப்போ அவர் சொன்னால் உங்களுக்கு எனக்கு இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை நீங்கள் தரவில்லை என்று நீங்கள் 30 நாளைக்குள்ளே அதை கொடுத்தால் அவர் அந்த ரெண்ட்டை அவரை கட்ட வேண்டும். இன்னொன்று சொல்ல வேண்டும், இங்கு அநேகமான ஆட்கள் யோசிப்பார்கள், 1 வருட லீஸை எழுதினால் அதற்கு பிறகு அது முடிவடைந்தவுடன் இன்னொரு லீஸை எழுத வேண்டும் என்று. அப்படி ஒருவரும் எழுத தேவையில்லை. ஏனென்றால் 1 வருட காலம் அந்த லீஸ் முடிந்தால் அதற்கு பிறகு அது ஸ்டாச்சுட்டரி கண்டினியூவேஷன் ஆன் அ மந்த் டு மந்த் பேசிஸ். அது எவ்வளவு நாளைக்கு இருக்கலாம், அவர் இறக்கு மட்டும் அந்த சைன் பண்ணின அந்த நபர் அந்த வீட்டில் இருக்கலாம். அந்த லீஸ் ஒருபோதும் காலாவதி ஆகாது. அந்த லீஸில் இருக்கும் 6வது அதிலிருந்து வெளியே போனால் அப்பொழுது லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் ஒத்துக்கொண்டால் மாத்திரமே அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை மாற்றலாம். அல்லது போனால் அந்த லீஸ் ஒரிஜினல் லீஸிலே கையொப்பம் போட்டவர்கள் அந்த வீட்டை விட்டு போனாலும் அவர்கள் அந்த வீட்டில் இருக்காவிட்டார்களும் சட்டப்படி அவர்கள் டெனன்ட்ஸ் அண்டே கருதப்படுவார்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்களை அந்த டெனண்ட்டோடு நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் புது லீஸை எழுத முடியாது.
அதைவிட நீங்கள் இந்த வீட்டை புதிதாக வாங்கினீர்கள் என்றால் அதில் டெனண்ட் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்தால் அந்த டெனண்ட் பழைய லேண்ட்லோடு செய்த ஒப்பந்தம் இன்னும் செல்லுபடியாகும். அதை மாற்ற முடியாது. அதை தொடர்ந்து நீங்கள் அந்த வீட்டு வாங்கும் பொழுது அந்த டெனன்ட்ஸையும் சேர்த்து தான் நீங்கள் வாங்குகிறீர்கள். அது தொடர்ந்து அது செல்லுபடி ஆகும். அது ஒரிஜினல் லீஸ் தான் நீங்கள் பாவிக்க வேண்டும். ஆனபடியால் நீங்கள் ஒரு டெனண்ட்டோடு ஒரு வீட்டை வாங்கும் பொழுது முக்கியமாக வாங்க முதல் அந்த டெனண்ட்ஸ் எவ்வளவு ரெண்ட் பே பண்ணுறார்கள், அவரிடம் என்ன லீஸ் இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு அந்த அக்ரிமெண்ட்டை எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் யார், அவர்களை அடையாளம் காண வேண்டும். முக்கியமாக நீங்கள் ஒரு பெரிய சொத்தை நீங்கள் டெனண்ட்டுக்கு வாடகைக்கு விடுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் முக்கியமாக டெனண்ட் ஆறு இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறார்கள், அவர்களது ஐடி என்ன, அவர்களது இமெயில் அட்ரஸ் என்ன, அவர்கள் வேலை செய்யும் இடம் என்ன போன்ற தகவல்களை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களிடம் உங்களது பெரிய சொத்தை நீங்கள் கையளிக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அதை கவனமாக முதற்கண்ணை அதை பார்க்க வேண்டும். வீட்டை ஒருவருக்கு கொடுத்த பிறகு அதை தேடி நாங்கள் எடுக்க முடியாது, அது கஷ்டமாக இருக்கும். எடுத்தாலும் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நாங்கள் பிறகு அறிந்த பிறகு அதிலே ஒரு விதமான பிரயோசனமும் எங்களுக்கு வராது. எனவே நீங்கள் முதல் ஒரு டெனண்ட்டுக்கு ஒரு வீட்டை கொடுக்க முதல் அவதானமாக டெனண்ட்டை பார்த்து எடுக்க வேண்டும். சில நேரங்களிலே நல்லாக பார்த்து எடுத்தாலும் சில பிழைகள் நடக்கலாம், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் நாங்கள் அதை கவனமாக பார்த்து விட்டோம், நாங்கள் அதை கவனமாக செய்து விட்டோம் என்று எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை எழுதும் பொழுது கொஞ்சம் அவதானமாக செய்வது தான் நல்லது. நன்றி, வணக்கம். SFG Paralegal Services, landlord tenant தொடர்பான பிரச்சனைகள், employment law, small claims, human rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services, தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:29 PM and Torontoவின் weather 15 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Homely Future Realty Inc. செல்வா வெற்றிவேல். பார்த்திருந்தோம் ஒன்டாரியோ குத்தகை ஒப்பந்தம் பற்றி SFG Paralegal Services இருந்து செல்வகுமார் பகிர்ந்திருந்த விடயங்களைத்தான். தொடர்ந்து பார்க்க இருப்பது டொரண்டோ மேயருக்கான பை எலெக்ஷன் நடைபெற்று வருகின்றது. ஸோ அதை பற்றிய மேலதிக விவரங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ டொரண்டோ மேயருக்கான இடைத்தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ முன்கூட்டிய வாக்களிப்பு வியாழக்கிழமை, அதாவது இன்று தொடங்கி ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும். அண்ட் தேர்தலில் போட்டியிட 102 வேட்பாளர்கள் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அண்ட் நீங்கள் ஓட் பண்ண போகும்போது உங்களுடைய வாக்குச்சீட்டில் அகரவரிசைப்படி அவர்களுடைய பெயர் இருக்கும். ஸோ 102 பெயர்களும் இருக்கும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அண்ட் நீங்கள் 50 முன்கூட்டிய வாக்களிக்கும் இடங்கள் இருக்கின்றன. அண்ட் நீங்கள் 10 மணி, ஸோ 10 AM இருந்து 7 PM வரை வாக்களிக்கலாம் என்பதும் வாக்களிக்கும் இடம் திறந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். யார் ஓட் பண்ணலாம் என்று பார்த்தோம் என்றால் கனேடியன் சிட்டிசனாக இருக்க வேண்டும் அண்ட் 18 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அத்துடன் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் வசிப்பவராக இருக்க வேண்டும். இல்லாவிடில் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் வசிப்பவராக இல்லாட்டிக்கு உங்களுடைய ஸ்பவுஸ் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் ஒரு வீடு வைத்திருக்க வேண்டும், இல்லாட்டிக்கு ரெண்ட் பண்ண வேண்டும். ஸோ இது அப்படி இருந்தால் நீங்கள் ஓட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஓட் பண்ண ஹவு டு ஓட் என்பதற்கு, ஸோ எப்படி ஓட் பண்ணுவது என்பதற்கு நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு செல்ல வேண்டும். அதில் உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபையிங் டொரண்டோ அட்ரஸ் அதில் இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். அண்ட் எக்ஸாம்பிள், ஸோ என்ன மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு போகலாம்ன்றதுக்கு certain எக்ஸாம்பிள்ஸ் டிரைவர்ஸ் லைசன்ஸ், இல்லாட்டிக்கு யூட்டிலிட்டி பில், ஹைட்ரோ பில், டெலிஃபோன் கேபிள் பில், ஸோ அது போன்ற விடயங்களை இல்லாட்டிக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் போன்ற விடயங்களை நீங்கள் கொண்டு செல்லலாம்.
ட்ராண்டோ நேரம் தற்போது 9:31 PM அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாணய மாற்று வீதம் 220 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் 6450 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற இடங்களிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கெனடிய நாணய மாற்று வீதம். இலங்கை 220 இலங்கை ரூபாய், இந்தியா 64.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிஸ் 0.67 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கெனடிய நாணய மாற்று வீதம் கேட்டீர்கள். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. வெல்கம் பேக். ட்ராண்டோ நேரம் தற்போது 9:33 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஸோ கனடாவில் வந்து பில் C-11 என்று ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது ஏப்ரல் மாதம். அண்ட் இது எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது என்று பார்த்தோம் என்றால் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் சச் ஆஸ் நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை போன்றவை வந்து ரெகுலேட் பண்ணுவதற்கு அண்ட் கனேடியன் கான்டென்ட்டை வந்து நிறைய க்ரியேட் பண்ணுவதற்கும் ப்ரமோட் பண்ணுவதற்கும். பர்டிகுலர்லி பார்த்தோம் என்றால் இண்டிஜினஸ் ஸ்டோரி டெல்லிங், மற்றது வந்து LGBTQ கம்யூனிட்டிஸின் அண்ட் பிளாக் கம்யூனிட்டிஸின் பெட்டர் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரதுக்காகத்தான் இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருந்தது. இருப்பினும் இது வந்து சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் சச் ஆஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணுபவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த லா வந்து அப்ளை பண்ணப்படாது, இந்த சட்டம் வந்து அப்ளை பண்ணப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ராண்டோ நேரம் தற்போது 9:34 PM அண்ட் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு பாடல் பார்க்க இருக்கின்றோம். வான் மேகம் என்கின்ற பாடல். இந்த பாடலின் கவரை வந்து கணேஷா பண்ணியிருக்கின்றார். பார்க்கலாம்.
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. வெல்கம் பேக். டாரண்டோ நேரம் தற்போது 9:40 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க். செல்வா வெற்றிவேல். பார்த்திருந்தோம் கலையரங்க பகுதியில் வான்மேகம் என்ற பாடலின் கவரை கணேஷா மிகவும் அழகாக பாடியிருந்தார். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் கால்நிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை. டொரண்டோ பெரும்பாக்கத்தில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஓட்டாவாவில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். முகில் கூட்டத்துடன் மழைக்கான சாத்தியக்கூறுகள் ஓட்டாவாவில் உள்ளன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் காணப்படும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். வான்கூவரில் முகில் கூட்டம் காணப்படும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான ஜூன் மாதம் 9ஆம் தேதி வானிலை அறிக்கை கேட்டீர்கள். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில். விசாலமான இடப்பரப்பில் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க். 416-568-4301. வெல்கம் பேக். டாரண்டோ நேரம் தற்போது 9:42 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க். செல்வா வெற்றிவேல். தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் லங்கதாஸ் பத்மநாதன். பார்க்கலாம். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். காற்றின் தர எச்சரிக்கைகள் கனடாவின் பெரும் பகுதியை தொடர்ந்தும் பாதிக்கின்றது. நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கான காட்டு தீ கட்டுப்படுத்துவதற்கான போராட்டம் தொடர்கிறது. கனடாவில் அனைத்து பகுதிகளும் மத்திய அரசாங்கத்தின் வெப்ப எச்சரிக்கை அல்லது காற்றின் தர எச்சரிக்கையின் கீழ் தொடர்ந்தும் உள்ளது.
காற்றின் தரத்தில் கனேடிய வரலாற்றில் மிக மோசமான நாட்களில் ஒன்றை நேற்றைய தினம் பதிவு செய்தது. டொரண்டோ பெரும்பாகம், நாயகரா பகுதி, தென்மேற்கு ஒன்டாரியோவில் காற்றின் தர அபாயங்கள் வார இறுதியில் அதிகரிக்கும் என கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சுற்றுச்சூழல் கனடாவின் காற்றின் தர சுகாதார குறியீடு ஆட்டாவா, கேட்னோ நகரங்களில் தொடர்ந்தும் கனடாவில் மிக மோசமான அபாய எச்சரிக்கையை இன்று பதிவு செய்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா மாகாணங்களின் பல சமூகங்களிலும் காற்றின் தர சுகாதார குறியீடு அபாய நிலையில் இன்று பதிவானது. கனடா முழுவதும் பரவும் காட்டுத்தீயை விரைவாக கட்டுப்படுத்த அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். அதிகரித்து வரும் காட்டுத்தீ நிலைமை குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் உரையாடிய பின்னர் ஜோ பைடன் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக வெள்ளை மாளிகை கூறியது. அமெரிக்க ஜனாதிபதி கனடாவிற்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக இந்த உரையாடலின் போது உறுதியளித்தார். பேரழிவு தரும் காட்டுத்தீயை தொடர்ந்து எதிர்கொள்ள கனடா போராடி வரும் நிலையில் அமெரிக்கர்கள் வழங்கும் அனைத்து உதவிகளுக்கும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நன்றி தெரிவித்தார். கனடாவில் தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான அமெரிக்க தீயணைப்பு படையினர் அண்மையில் கனடாவை வந்தடைந்தனர். மேலும் பலர் விரைவில் கனடாவை வந்தடைய உள்ளனர். கனடாவில் எரிந்து வரும் தீயை அணைக்கும் பணியில் 600க்கும் மேற்பட்ட அமெரிக்க தீயணைப்பு படையினரும் பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. தற்போது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த 1000 தீயணைப்பு படையினர் கனடாவில் உள்ளனர். காட்டுத்தீயை எதிர்த்து போராட உதவ பிரான்சில் இருந்தும் மேலதிக தீயணைப்பு படையினர் விரைவில் கனடா வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று மதியம் வரை 9 மாகாணங்கள், 2 பிரதேசங்களில் 431 காட்டுத்தீ தொடர்ந்தும் எரிந்து வருவதாக தெரிய வருகிறது. இவற்றில் பாதிக்கும் மேற்பட்டவை கட்டுப்பாட்டை மீறி எரிந்து வருகின்றன. கிபெக் மாகாணத்தில் மாத்திரம் 140 காட்டுத்தீ எரிகிறது. இந்த ஆண்டு கனடா முழுவதும் 2200க்கும் மேற்பட்ட காட்டுத்தீகள் பதிவாகியுள்ளன. இதன் காரணமாக சுமார் 3.3 மில்லியன் ஹெக்டர் நிலம் எரிந்துள்ளது. இதுவரை கண்டிராத மோசமான இந்த தீ பருவத்தில் கனடாவில் பதிவாகியுள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது. கோடை காலம் முழுவதும் காட்டுத்தீ ஆபத்து நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சராசரியை விட அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய வரவு செலவு திட்ட சட்டமூலம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 177க்கு 146 என்ற வாக்குகள் மூலம் வரவு செலவு திட்டம் அமுலாக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆதரவாக லிபரல், NDP நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக கன்சர்வேட்டிவ், பிளாக் பெக்வா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர். துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாகாண சபையின் கோடைக்கால அமர்வு இன்று நிறைவுக்கு வந்தது. இன்று முதல் சட்டமன்ற அமர்வுகள் 4 மாதங்கள் ஒத்திவைக்கப்படுகின்றன. சட்டமன்ற அமர்வுகள் மீண்டும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளது. மீண்டும் சட்டமன்ற அமர்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் வெற்றிடமாக உள்ள 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிச்சனர், ஸ்காப்ரோ, ஒட்டாவா தொகுதிகளில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் இடைத்தேர்தல் திகதிகள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. டொரண்டோ நகர முதல்வர் இடைத்தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு இன்று ஆரம்பமானது. இன்று ஆரம்பமான முன்கூட்டிய வாக்களிப்பு 13ஆம் தேதி வரை தொடரவுள்ளது. நகரம் முழுவதும் உள்ள 50 வாக்களிக்கும் நிலையங்களில் முன்கூட்டிய வாக்களிப்பு இடம்பெறுகிறது. இந்த தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். டொரண்டோ நகர முதல்வர் இடைத்தேர்தலில் எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 2 தமிழர்கள் உட்பட மொத்தம் 102 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஏனைய வேட்பாளர்களை விட ஒலிவியா சவ் தொடர்ந்தும் முன்னிலையில் இருப்பதாக அண்மைய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. ஹோம் ஹைப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். இவ்வளவு நேரமாக குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துள்ளது. மீண்டும் நாளை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.